எங்கும் இனிமை நிறம் காண்போம்
கரங்களை அசைத்து ஆண்டுடைய பாதத்துல காலைவிட ஆராதனை செய்வோம். கர்த்தருடைய பாதத்துல வந்திருக்கிறோம். அசைந்தாலும் இருக்கும் பூமி அழிந்தாலும் என் நம்பிக்கை அசைந்தாலும் விசுவாசிகள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதனை செய்வோம். இயேசுவை நம்புவோம், நம்புவோம், நம்புவோம். இந்த உலகம் அழிந்து போகிறது, ஒன்றுமில்லை. அவரே நம்பி இருப்போம். எல்லாரும் சொல்வோமா? நம்புவேன் இயேசு ஒருவர். எல்லாரும் வாய்களை திறந்து பாடும். எல்லா விசுவாசிகளும் கரங்களை உயர்த்தி நம்பி இருக்கிறோம். அப்பா, அபிஷேகத்தை நம்பி இருக்கிறோம். நம்பிக்கை நம்பி இருக்கிறோம். வார்த்தை நம்பி இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி இயேசுவே நம்புவோம் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அசைத்து நம்புவோம். நல்ல வாய்களை திறந்து சத்தமா பாடுவோம். இயேசுவே நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. இயேசு ஒருவரே நம்புவோம். விசுவாசி இரு கரங்களை ஊற்றி விசுவாசிகளாக இரு கரங்களை ஊற்றி நம்பு இயேசு ஒருவரே நம்பு. கரங்களை அசைத்து நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர்.
எல்லோரும் சொல்லுவோமா? சுநாமம் இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. சபையோர்கள் எழுந்து நின்று பாடுவோம். எல்லோரும் எழுந்து நின்று இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், கரங்களை உயர்த்தி நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு எல்லோரும் கரங்களை உயர்த்தி இயேசு நாமம், அந்த மகிமை நிறைந்த நாமத்தை தேடுவோமா? இயேசு நாமம், இயேசு ராஜா வாழ்கவே. இயேசுவே, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. Greetings to you all in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். James chapter 1 verse 8. யாக்கோபு 1:8. A double-minded man is unstable in all his ways. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். Double-minded people are everywhere in the church. இருமனமுள்ள மக்களை ஆலயத்தில் எங்கும் பார்க்கலாம். There are people watching me online. இப்பொழுது இந்த யூடியூப்ல ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், I welcome you in Jesus name. இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவழைக்கிறேன். This word is for somebody who is seeking God. இதை தேவனை தேடுகிற ஒரு நபருக்காய் கொடுக்கப்படுகிற வார்த்தை. And you are double-minded. நீ இருமனமுள்ளவனாய் இருக்கிறாய். Shall I go this way or that way? அந்த வழி போகவா இந்த வழி போகவா? Can I sit in my house or go to church? நான் வீட்டிலே அமர்ந்திருப்பவா ஆலயத்திற்கு போகவா? Can I do the will of God or can I do my will? தேவனுடைய சித்தம் செய்யவா என் ஆசையை நிறைவேற்றவா? When you are double-minded, இருமனம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது God says you are unstable. நீங்கள் எல்லாத்தையும் நிலையற்றவர்கள் என்று வேதம் No சொல்கிறது. blessing for you. உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. Obey the voice of God today. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள். Follow His word today. நான் சொல்கிற வார்த்தையை பின்பற்றுங்கள். You will come into the fulfillment of your life. அப்பொழுது வாழ்க்கையின் பரிபூர்ணத்தை நீங்கள் எய்வீர்கள். There are two things we see in the options in our life. நம் வாழ்க்கையில ரெண்டு விதமான காரியங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. Either it is the world or either it is God. உலகமா தேவனா? When you are in sin, நீ பாவத்தில் இருக்கும் பொழுது you cannot obtain the righteousness of God. தேவனுடைய நீதியை நிறைவேற்ற முடியாது. Because the wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். But I see when you come to God's hand, ஆனால் தேவனிடத்தில் வரும் பொழுது God forgives. அவர் மன்னிக்கிறார். He gives you eternal life. நித்திய ஜீவனை கொடுக்கிறார். And you get more prospered in life. அவன் வாழ்க்கையிலே சுக வாழ்வை கொடுக்கிறார். But when you go into the world, ஆனா உலகத்துக்கு பின்னால் போனால், when you are double-minded, இருமனம் உள்ளவர்களாய் போகும் the பொழுது world offers you அந்த உலகம் என்ன கொடுக்கும் தெரியுமா? curse, சாபம், rejection, புறக்கணிக்கப்படுதல், isolation, தனிமை, all grief and sorrow. எல்லாவற்றிலும் வேதனை. But when you come to God, ஆனால் தேவனிடத்திலே நீ வரும் பொழுது you have fellowship with God. நீங்கள் தேவனோடு ஐக்கியம் கொள்கிறீர்கள். You are filled in love. நீங்கள் அன்பினால் You are நிறையப்படுகிறீர்கள். filled in hope. நம்பிக்கையால் You are நிரப்பப்படுகிறீர்கள். filled in joy. சந்தோஷத்தால் நிரப்பப்படுகிறீர்கள். And the kingdom of the abundant life of God is in you. பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிற தேவனுடைய ராஜ்யம் உனக்குள் இருக்கிறது. And you don't get the life of grief and sorrow. இந்த உலகத்தினுடைய துன்பம் துக்கம் உள்ள வாழ்க்கை அல்ல. Because you are in God. நீ தேவனுக்குள்ளே இருக்கிறாய். And God grants you joy unspeakable. சொல்ல முடியாத சந்தோஷத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். Today you can receive it. அதை நீங்கள் இன்று பெற்றுக்கொள்ள முடியும். Never be double-minded person. ஒருபோதும் இருமனம் உள்ளவர்களாய் நீங்கள் வாழ வேண்டாம். David said like this சங்கீதக்காரன் சொன்னான் in Psalm 139. சங்கீதம் 139. Everybody turn your Bibles.
Psalm, the book of Psalm 139 verse 24 and we see and 23. Let us read from 23. தேவனே என்னை ஆராய்ந்து தேவனே என்னை ஆராய்ந்து என் இதயத்தை அறிந்து கொள்ளும் என் இதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று தாவீதுகாரன் சொல்றான். ஆமென். Hallelujah. Amen. David says, search my heart. என் இதயத்தை ஆராய்ந்து பாரும். Can the believers say this morning, search my heart? எல்லா விசுவாசிகளும் சொல்லுங்க, என் இதயத்தை ஆராய்ந்து பாரும். Is there any wicked ways in me? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பாரும். Because double-minded man has wicked ways. இருமனம் உள்ள மனிதன் வேதனையின் வழியிலே நடக்கிறான். He is hurting God always. அவன் ஆண்டவரை விட்டு தூரம் போகிறான். If there is any wicked ways in me, David says, ஆண்டவரே என்னிடத்திலே வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பாரும். David is a worshipper. சங்கீதக்காரனாகிய தாவீது ஆராதனை வீரன். He always get filled in the presence of God. தேவ பிரசன்னத்திலே இருந்தவன். He stole the heart of God. தேவனுடைய இதயத்தை அவன் அள்ளி கொண்டான். Always is anxious to know what God is thinking about me. என்னை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார் என்பது அவன் உள்ளத்தின் வாஞ்சியாக இருந்தது. This is the kind of person you need to change today. இப்படிப்பட்ட மனிதர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Get away from all the worldly ways and come into Christ and live a life victorious. உலகத்தின் வழிகளை விட்டு விலகி தேவனுடைய பாதையிலே வந்து முன்னேறுவோம். Never be unstable. நான் ஒருபோதும் நிலையற்றவர்களாய் இருக்க கூடாது. Never be double minded. இருமனம் உள்ளவர்களாய் இருக்க கூடாது. In all your thoughts you should think about God. உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் தேவனை குறித்ததாகவே இருக்க வேண்டும். No more wicked ways in you, says the Lord. இனிமேல் வேதனை உண்டாக்கும் வழிகள். No more curses in your life, says the Lord. பொல்லாத வழிகளிலே நீ செல்ல வேண்டாம். David says, lead me in your way. ஆண்டவரே உமது வழியிலே நீர் என்னை நடத்தும். Your way is everlasting, O God. நித்திய வழியிலே என்னை நடத்தும். Your way is all righteousness and goodness and holiness and purity. Lead me in that way. நீதியின் பாதையிலே ஆண்டவரே என்னை நடத்தும். பரிசுத்த பாதையிலே நடத்தும். My dear believers, என் அன்பான விசுவாசி, my dear child of God, அன்பான தேவ பிள்ளையே, God is seeing your heart. கர்த்தர் உன் இதயத்தை பார்க்கிறார். Where is your heart? There is your treasure. எங்கே உன் பொக்கிஷம் உண்டோ அங்கே உன் இதயம் உண்டு. David says, try me and know my anxieties. ஆராய்ந்து பார்த்து என்னுடைய வேதனைகளை அறிந்து கொள்ளும். Every day God wants you to know what are the thoughts you are saying. நீ என்ன வார்த்தைகள் பேசுகிறாய், என்ன சிந்தனைகள் இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிய விரும்புகிறார். God is always searching you. கர்த்தர் எப்பொழுதும் உன்னை ஆராய்ந்து பார்க்கிறார். Are you seeking the thoughts of God? கர்த்தருடைய வழிகளை நீ ஆராய்கிறாயா? Otherwise are you seeking the thoughts of this world? இந்த உலகத்தின் வழிகளை தேடி போகிறாயா? If a man is in Christ, ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், is a new creature, அவன் புதிய சிருஷ்டி. he has to go in the everlasting way. அவன் நித்திய பாதையிலே செல்ல வேண்டும். He has to know the heart of God. தேவனுடைய இதயத்தை தேட வேண்டும். And the Bible says, வேதம் சொல்கிறது, all the old things are passed away. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. விசுவாசி எல்லாம் கரங்களை ஊதி சொல்லுங்க, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. நான் புதிய மனுஷனாய் மாறுகிறேன், கர்த்தருக்குள் மாறுகிறேன், என் இருதயம் மாறுகிறது, என் எண்ணங்கள் மாறுகிறது, என்னுடைய எல்லா நினைவுகள் மாறுகிறது, கர்த்தருடைய வழிகளை நான் செல்ல விரும்புகிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய வழிகளிலே நீங்கள் செல்ல வேண்டும். You must walk in the ways of the Lord. David says, lead me, I can't go. Lord lead me, என்னை வழி நடத்தும், என்னால முடியாது. With my own strength I can't go. என் பலத்திலே நான் நடக்க முடியாது. With my own ability I can't go. என்னுடைய சொந்த திறமையிலே நடக்க முடியாது. There is somebody who is watching me. என்னை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். And you are saying to yourself, அப்பொழுது சொல்லுகிறார்கள், this is what my prayer is. இதுதான் என்னுடைய ஜெபம். I have no strength. ஆண்டவரே என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. I am a weak man. நான் பலவீனமா இருக்கிறேன். I am following the world. ஆண்டவரே நான் பலவீனத்திலே பிறந்தவன். I don't have the ability to know God more better. ஆண்டவரே உம்முடைய பாதையிலே நடப்பதற்கு எனக்கு பலன் இல்லை. You can say this prayer. அதை நீங்கள் சொல்லலாம் இப்பொழுது. My dear brothers and sisters, என் அன்பான சகோதர சகோதரிகளே, தாவீது சொல்கிறது போல நீங்க இன்னைக்கு சொல்லலாம், என்னை ஆராய்ந்து பாருங்க. Lord search me, O God. என்னை ஆராய்ந்து பாரும் தேவனே. Search me, O God. என்னிடத்தில் ஏதாவது வேதனையான வழிகள் உண்டோ என்று ஆராய்ந்து பாரும் அப்பா. See any wicked ways in me, O God. Never hurt God. தேவனை ஒருபோதும் விசனப்படுத்த வேண்டாம். Never go away from God.
கர்த்தரை விட்டு நீங்கள் தூரம் போக In வேண்டாம். all your ways acknowledge உன் God. வழிகள் எல்லாவற்றிலும் தேவனை அறிக்கையிடு. Are you double minded? இருமனம் உள்ளவனாய் இருக்க வேண்டாம். On Monday I will read the Bible. நாம் வேதத்தை வாசிக்கிறோம். On Monday I will read the Bible. திங்கள் நான் வேதம் வாசிக்கிறேன். Tuesday I will read only little. நான் செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் வாசிக்கிறேன். On Wednesday I will only look at the Bible. நான் புதன்கிழமை வேதத்தை பார்க்கிறேன். Thursday I will keep the Bible far away. நான் வியாழக்கிழமை வேதம் என்னை விட்டு தூரம் போகிறது. Friday I don't know where is my Bible. வெள்ளிக்கிழமை என் பைபிள் எங்க இருக்குன்னே தெரியல. You are double minded person. நீங்கள் இருமனம் உள்ளவர்கள். You are changing person. நீங்கள் மாறிக்கொண்டிருக்கும் மக்கள். God cannot trust that person. அப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் நம்புவதில்லை. You are unstable in all your ways. எல்லா வழிகளிலும் நீங்கள் நிலையற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அப்படி அல்ல. Hallelujah. Not like that. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லுங்க. Not like that. ஒரு வழிதான் இருக்கிறது, அப்படிதான் இருக்கணும். Only one way you have to walk in that way. You should have discipline in the walk of life. தேவனுடைய பாதையிலே நடப்பதிலே நாம் ஒழுக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Christian life, கிறிஸ்தவ வாழ்க்கை is a disciplined life. அது ஒழுக்கமுள்ள வாழ்க்கை. You have to get up in the morning. காலையில் எழும்ப வேண்டும். Kneel down and pray. முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். Worship the Lord. கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். In purity and in holiness. நாம் பரிசுத்தத்திலே வாழ வேண்டும். That is the kind of heart God wants. அப்படிப்பட்ட இதயத்தை தேவன் விரும்புகிறார். No more wicked ways in you. இனிமேல் பொல்லாத வழிகள், வேதனை உண்டாக்கும் வழிகளை விட்டு எல்லா விசுவாசிகளும் கறந்து வைத்து சொல்லுங்க, வேதையான வழிகள் என்னிடத்தில் உண்டா என்று ஆராய்ந்து Lord, search me and see any wicked ways in me. அப்படி இருந்தால் ஆண்டவரே என் இருத்தை இன்றைக்கு கழுவும். Lord, cleanse me, O God. உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும். Cleanse me, O God. I want to be worthy like you, Jesus. ஆண்டவரே, நான் தகுதி உள்ளவனாய் என்னை நீர் மாற்றும். Jesus sees your heart this morning. இயேசு இந்த காலவேளையிலே உன் இதயத்தை பார்க்கிறார். ஆலயத்தில் அமர்ந்துட்டு வேற எங்கேயோ யோசனை இருக்கு. ஆலயத்தில் அமர்ந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணனா, வீடை பூட்டுனா, காய்கறி எல்லாம் எடுத்து வச்சனா, குழம்பு சூடா இருக்குதா, சோற வடிச்சனா என்று யோசிக்கிற ஒரு மனுஷன் is double minded. When we are sitting in the church, you're thinking about all kind of things in what is happening in your house. You're wandering life. You are a double-minded man. God is saying to you, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், இந்த ஆலயத்துக்கு வந்த உடனே ஒண்ணே நீ மறந்துறணும். You forget yourself when you come to the sanctuary. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆலயத்துக்கு வந்த உடனே உங்கள் பேர் என்ன, உங்கள் அட்ரஸ் என்ன, எந்த இடத்துல இருக்கிறீங்க, யார் உங்களை அழைச்சாங்க, யார் உங்களை கூப்பிட்டாங்க இந்த ஆலயத்துக்கு, இதெல்லாம் மறந்துட்டு தகப்பனுடைய பிரசனத்தில் களி கூர்ந்து அவரை பூரிக்கிற பண்ணுற அளவுக்கு நீ ஆராதனை பண்ணணும். நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தில் நான் காணப்படுகிறேன், இந்த ஆலயத்தில் உம்மை தேடி வந்திருக்கிறேன், உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன், உம்மை நேசிக்க வந்திருக்கிறேன், என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும். Forget about myself. I come to the church to worship you, God. Search me, O God. இந்த காலை வேளையில் நீங்கள் எழுந்த உடனே முழங்கால் படிக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் ஆராதனை செஞ்சுக்க மாத்திரம் கையை உயர்த்துங்க. உண்மையாக அவருடைய ஆலயத்தில் உண்மை தான் சொல்லணும். ஆண்டவர் பார்க்குறாரு. எழுந்த உடனே முழங்கால் படிக்கிட்டு 20 நிமிஷம் கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாள் எனக்கு கொடுத்தீங்களேப்பா, உம்முடைய கிருபை தான் என்னை தாங்குச்சின்னு சொன்னவங்க யாராக இருந்தாலும் கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். If you are this morning a person, kneel down before God, raise your hand and worship the Lord. Half an hour, you are the right person. Where is your heart? உன் இதயம் எங்கே இருக்கிறது? Where there is your heart, உன் இதயம் எங்கே இருக்கிறது? that is where your treasure is. அங்கே தான் உன் பொக்கிஷம் இருக்கிறது. People's heart have scattered everywhere. ஜனங்களுடைய இதயம் அப்படியே சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. It is scattered everywhere. சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. Their thoughts are scattered everywhere. அவருடைய சிந்தனைகள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. David says, சங்கீதக்காரன் சொல்கிறார், search me, என்னை ஆராய்ந்து பார், search my thoughts, என் இதயத்தின் சிந்தனைகளை அறிந்து is கொள், there any wicked ways in me, என்னிலே வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பாரும், lead me in your way. ஆண்டவரே நித்திய வழியிலே நீர் என்னை நடத்தும். எந்த பாதையில உன் இருதயம் போகிறது இந்த காலையில நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Please search your heart and see where your heart is. எதை நோக்கி நீ பயணம் செய்கிறாய், what you are thinking and what far you are going, நோக்கி உன் வாழ்க்கை நகருகிறது, what is your goal, where you are moving to. You are a double mind person. நீ ரெண்டு இருமனமுள்ள மனிதன். For some people, சில ஆளுங்களுக்கு it's their family only. எங்க குடும்பம் மட்டும் only family. Only family. என் குடும்பம் நானும் என் வீட்டாரும், ஆண்டவரே கிடையாது அதுல. ஹalleluya.
There are some people like that. some people கொஞ்சம் பேருக்கு நானே என் வீடு அவ்வளவுதான். My husband, என்னுடைய கணவன், my small house, என் சின்ன வீடு, my children. என் பிள்ளைங்க. There's no God. அங்கே தேவனுக்கு இடம் இல்லை. If there is no God, தேவனுக்கு இடம் இல்லை என்றால் what kind of house is that? எப்படிப்பட்ட வீடு அது? It's a double house. அது வந்து இருமனமுள்ள வீடு. Hallelujah. Hallelujah. அங்க நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், தீமையும் இருக்கும், நல்லது இருக்கும். God wants only good things, perfect things in your house. When you place God, Christ is the head of your house. உன் வீட்டுக்கு தலைவராக வைத்திருக்கும் பொழுது நல்லவைகள், பூர்ணமானவைகள், பிரியமானவைகள் நடக்கும். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். God eyes are X-ray machine. கர்த்தருடைய கண்கள் எக்ஸ்ரே மிஷின். You cannot hide anything. ஒன்றுமே மறைக்க முடியாது. When David said, "Search me," தாவீது சொன்னானே, என்னை ஆராய்ந்து பாரோ. அதற்கு முன்பதாகவே அவர் ஆராய்ந்து பார்க்கிறவர். அதற்கு முன்பாகவே even God searched before that. He sees everything in your life. God ஆண்டவர் எல்லாவற்றையும் காண்கிறார். நீங்க எங்க போறீங்க, என்ன சொல்றீங்க, எதை செய்றீங்க, யாருக்கு என்ன பண்றீங்க, எங்கெங்க போறீங்க, எங்கெல்லாம் நீங்க ஒளிஞ்சிருக்கீங்க, யாரை நாடுறீங்க, கடவுள் விருப்பம் இல்லாத செயல் இது எல்லாவற்றையும் அறிந்தவர். God knows where you are going, what you are talking, who is your friend, what you are hiding, everything God knows. நீ குவா குவா குவான் கத்துறதுக்கு முன்பதாக உன்னை அறிந்தேன் என்று சொல்லுகிற தேவன். Before you are born, God know all your dealings. ஆபரேஷன் தியேட்டர்ல அம்மா அப்படியே டெலிவரி பண்றப்போ நீ கத்துனீங்க பாருங்க, அதற்கு முன்பதாகவே உன்னை தெரிந்து கொண்டேன். I know you, he says. ஆண்டவர் சொல்கிறார், நீ பிறப்பதற்கு முன்பாக தாயின் கருவில் இருக்கும் பொழுது உன்னை தெரிந்து கொண்டேன். Where does he lead you? அவர் உன்னை எங்கே வழிநடத்தி கொண்டு போகிறார்? In green pastures. அவர் புல்லுள்ள இடங்களிலே, beside the still waters. அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே. நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். எவ்வளவு அழகா தாவீது சொல்லுகிறான் பாருங்க. He leads me beside the still waters. அவர் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை, beside the green pastures. அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறார். When your heart is with God, உன்னை இதயம் தேவனோடு இருக்கும் பொழுது you will only have peace. அப்பொழுது சமாதானம் தான் இருக்கும். You will only have laughter. நீங்க சிரித்துக் கொண்டே, you will only have blessings. எப்பொழுது ஆசீர்வாதம். God's ways are so beautiful. கர்த்தருடைய வழிகள் அவ்வளவு அழகானவைகள். He will lead you in the path of righteousness. நீதியின் பாதையிலே அவர் உன்னை நடத்துவார். He leads you in the path of righteousness. நீதியின் பாதையிலே அவர் என்னை நடத்துவார். Man's ways are wicked. கர்த்தருடைய மனிதருடைய வழிகள் பொல்லாதவைகள். Man's ways are wicked. மனுடைய வழிகள் பொல்லாதவைகள். When you want to accomplish something in God, உன் வாழ்க்கையில ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று நீ விரும்பினால், God must lead you. கர்த்தர் உன்னை வழிநடத்த வேண்டும். Hallelujah. Hallelujah. எகிப்திலிருந்து மோசேயோடு வந்த ஜனங்களை கர்த்தர் தான் நடத்தினார். God led Moses and the people in the wilderness. God led the Israelites. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தினார். இஸ்ரவேலை நடத்தின தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். நம் ஆலயத்தில் இருக்கிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிறார், நம் சபையில் இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார். உன்னை நடத்த போகிற விதமே அது தனி விதமாக இருக்க போகிறது. God who led the children of Israelites in the wilderness, same God is in the church, the same God is in your life. This is going to be different, altogether different the way God will All do. the ways of God are beautiful. கர்த்தருடைய வழிகள் மிகவும் அழகானவைகள். It is gentle. அது மிகவும் அருமையானவைகள். He will lead you to accomplish what he has called you for. எதற்காக உன்னை அழைத்தாரோ அந்த உன்னத நோக்கத்தை உன்னிலே நிறைவேற்றுவார். You are coming into a season into the will of God. நீங்கள் தேவனுடைய காலகட்டத்தில் அவருடைய சித்தத்துக்குள் வருகிற காலத்தில் இருக்கிறீர்கள். நல்ல கருத்தை சொல்லுங்க, கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள வந்திருக்கிறேன். I am in the will of God. Hallelujah. 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 பொல்லாத வழிகளுக்கு போகாதிருங்கள். Don't go in the ways of the wicked. பொல்லாத காரியங்களை செய்யாதிருங்கள். Don't do the wicked things. பொய் சொல்லாதிருங்கள். Don't speak lies. களவாதீர்கள். Don't steal. God watches you. ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறார். There is punishment for it. எல்லாவற்றுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. You are a righteous people of God. நாம் தேவனுடைய நீதி உள்ள ஜனம். Hallelujah. 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 You have to check your righteousness every now and then. ஒவ்வொரு நாளும் அடிக்கடி உங்க நீதியை நீங்களே பரிசோதித்து பார்க்க வேண்டும். God never flows in the same measure. ஆண்டவர் ஒருபோதும் உங்களை அவர் பலவந்தம் பண்ண மாட்டார். சபையெல்லாம் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிப்போமா? கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அழியும். துன்மார்க்கனுடைய வழியோ
அழிந்து போகும். Psalm 1 verse 6. Hallelujah. Hallelujah. For the Lord knows the way of righteous people. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். God knows all your ways. அத்துன்மார்களுடைய வழியோ அழியும். Your blood washed saints of God. இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களே, All your ways are righteous. நீதிமான்களுடைய வழிகள் நீதியாக இருக்கும். How does righteous people obtain the blessing of God? நீதிமான்கள் எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பார்கள்? The book of Proverbs, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமான் தன்னுடைய உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பின்பதாக அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அப்போ நீங்க செய்த எல்லா கிரியைகள் சம்பாதித்த எல்லா சம்பாத்தியத்தினால உங்க பிள்ளைங்க சந்தோஷமா இருக்க போகிறதல்ல, நீ நீதியா இருக்கிறதுனால உன் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்க போகிறார்கள். Because you are righteous, your children will rejoice. The way of righteous. நீதிமானுடைய வழிகள். நம்ம வாசித்தோம் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம், the way of righteous என்று போடப்படுகிறது. நீதிமானுடைய வழிகள். அப்போ இதுல நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் என்ன போடப்படுகிறது? நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். உத்தமத்திலே நடக்கிறான், அவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களா இருக்கிறார்கள். பாக்கியவான்களா இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. Hallelujah. When your children are not blessed, உன்னுடைய பிள்ளைகள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றால், it is because of your life. உங்க வாழ்க்கையினால தான். Because of the parents' life. பெற்றோருடைய வாழ்க்கையினால தான். Because of the parents have done unrighteous. பெற்றோர்கள் அநீதியை நடப்பித்தபடியால் You have to check your righteousness. உங்களுடைய நீதியை நீங்கள் சோதித்து பார்க்க When you வேண்டும். walk in the way of God righteously, நீங்கள் உத்தமத்திலே நடக்கும் பொழுது your children shall be blessed of the Lord. அவருடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பார்கள், எல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். பெற்றோர்களும் கருத்தை வச்சு சொல்லுங்க, நான் இன்னைக்கு நீதிமானாய் மாற விரும்புகிறேன், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு I இருப்பார்கள். want to be a righteous person so that my children will rejoice. Never worry about your children. உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். They are going away from God. அவர்கள் ஆண்டவரை விட்டு போய் விட்டார்கள் என்று கவலைப்பட They are in the வேண்டாம். addictions of the world. இந்த உலகத்தினுடைய பாவ பழக்கவழத்துக்கு போய் விட்டார்கள் என்று கவலைப்பட வேண்டாம். நீ நீதிமானாய் இருந்தால் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் நீதிமானாக இருக்கும், when you are righteous, your children will be blessed of the Lord. God will bring those children into the presence of the Lord. ஆண்டவர் அந்த பிள்ளைகளை தம்மண்டையிலே அழைத்து கொண்டு வருவார். Where is your righteous prayer? உன்னுடைய பிள்ளைகளை நீதிமான்களாக்குவார். Where is your righteous prayer? உன்னுடைய நீதிமானுடைய ஜெபம் என்ன? As a mother, did you pray for your children? தாயே, உன் பிள்ளைக்காக நீ அழுதாயா? As a father, did you correct your children? உன் பிள்ளைகளுக்காக தகப்பனே ஜெபித்தாயா? God is saying to the parents of this church. இந்த சபையின் பெற்றோரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். God is speaking to some parents who are watching me. என்னை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க போதிக்க அவசியம் இல்ல, கர்த்தரே போதிப்பார். You need not teach your children, God himself will teach your children. God is a good teacher than you. உன்னை விட என்ற தேவன் பெரிய ஒரு ஆசிரியர். God will teach in a better way. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வழியை போதிப்பார். Invest in your children. உங்க பிள்ளைகள்ல உங்க நேரத்தையும் பணத்தையும் செலவழியுங்க. Feed on righteousness of God. தேவனுடைய நீதியிலே அவர்களை வளருங்கள். Let them walk perfectly before God. தேவனுக்கு முன்பாக அவர்கள் பரிபூர்ணராய் கடந்து போகட்டும். Your children must be spotless, wrinkleless, and they should be worthy of praise. அவர்கள் கரைதிரை அற்றவர்களாய் பாராட்டுக்குரியவர்களாய் வளர வேண்டும். Hallelujah. 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 உங்க பிள்ளையை நீங்க யோபு போல வளர்க்க வேண்டும் என்று சொல்ல வருகிறேன். The one who is blameless, upright, the one who shuns evil, there is none like him, says the Lord. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலகுறவனாகிய யோபை போல் ஒருவனையும் இல்லை என்று சொன்னது போல உங்கள் பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். Hallelujah. 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 God wants you to invest in your children. உன் பிள்ளைகளிலே நீங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் சேர்த்து வையுங்கள். Our life has pushed us to all pressures. நம் வாழ்க்கையிலே அழுத்தத்தின் மத்தியிலே உலகம் நம்மை ஒரு பக்கமாய் கொண்டு போகிறது. God is saying to you and me, கர்த்தர் உன்னை என்னை பார்த்து சொல்கிறார், your children are blessed. உன்னுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாய் Your இருப்பார்கள். children are blessed. உன் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் Your இருப்பார்கள். children are blessed. உன்னுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாய் கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், என் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். My children will be blessed of the Lord. I love the way David says. தாவீது சொல்ற எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Psalm 146. சங்கீதம் 146வது சாப்டர்ல 8வது வசனத்தை வாசிப்போம். குருடனும்
குருடன் கண்களை கர்த்தர் திறக்கிறார், குருடன் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், மடங்கினவனை தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். Psalm 146 verse 8. When you are double minded person, இருமனம் உள்ளவர்களாய் நீங்கள் இருந்தால் you are blind. நீங்கள் குருடர்கள். ஏன்னா எங்க போறேன்னு உனக்கே தெரியாது, இந்த சைடா அந்த சைடா, அப்படியா இப்படியா, இதுவா அதுவா என்கிற ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை உனக்குள்ள இருக்கிறது. When you are double minded, you are blind. You don't know what to do. என்ன செய்யணும்னு தெரியல, எதை சாப்பிடணும்னு கூட தெரியல, எதை சூஸ் பண்ணணும்னு தெரியல, we don't know what to choose. என்ன நல்லா உடுத்துனா அழகா இருப்பேன்னு தெரியல, We don't know how to dress ourselves. நண்பர் எனக்கு நண்பரா இருக்கணும் தெரியல. What kind of friends we choose, we do You are know. double minded. நாம் இருமனம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். God is saying, கர்த்தர் சொல்கிறார், I will open your eyes. உன் கண்ணை நான் திறக்கிறேன். என்னை நோக்கி பார்க்க உன் கண்கள் திறக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். If you look unto me, your eyes will be Your open. double mindedness will go today and you will search the living God. உன்னுடைய இருமனம் உள்ள உன் வாழ்க்கை மாறிவிடும், நீ தேவனை தேடுவாய். You are bowing to everything when you are double minded. இருமனம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் நாம மடிந்து கொடுப்போம். Everything you are accepting, நல்லது கெட்டது தீமை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம் because we are double minded. நான் எல்லாவற்றையுமே எடுத்துக்கொள்வோம், ஏனென்றால் நாம் இருமனம் உள்ளவர்கள். Why does God open your eyes? கர்த்தர் உன் கண்களை திறக்கும் பொழுது To see his marvelous works. அவருடைய மகத்தான கிரியைகளை நீ காண்பாய். Two things happens when God opens your eyes. கர்த்தர் உன் கண்களை திறக்கும் பொழுது ரெண்டு காரியம் சம்பவிக்கும். One is elevation. ஒன்றாவது உயர்வு, One is exaltation. இரண்டாவது ஆண்டவர் உயர்த்துவார். Hallelujah. Hallelujah. உயரமான இடத்துக்கு உன்னை கொண்டு போய் வைப்பார், இன்னொன்னு உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். Hallelujah. Hallelujah. Elevation is seeing a very high point. ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உன்னை இருக்க வைப்பது. கர்த்தர் உன் கண்களை திறந்து விட்டாரானால், May God open your eyes, நீயே உன்னை உயர்த்தி வைத்துக் கொள்வாய். you will see an elevated point in your life. ஏன்னா உயர்ந்து இருக்கிறவர் உனக்குள்ளே இருக்கிறார். Amen. பெரியவர் உனக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருக்க பார்க்கலாம் உனக்குள்ளே இருப்பவர் யார்? சத்தமா சொல்லுங்க. Greater is he who is in you than பெரியவர் who is in உனக்குள்ளே the world. இருந்தால் உன்னை நீ உயர்ந்து பார்ப்பாய். Hallelujah. When God is in you, you will see yourself lifted higher. A strategy of a rich man in this world. ஒரு பணக்காரன் தன் வாழ்க்கையில ஒரு திட்டம் வச்சிருக்கான். He never sees the money. நான் பணத்தை பார்க்க மாட்டான். He sees the idea. அந்த பணத்தை சம்பாதிக்கிற ஐடியாவை பார்க்கறான். பணத்தை வச்சு பிசினஸ் பண்ற முட்டாள், ஐடியா வச்சு சக்சஸ் ஆவறான் அறிவாளி. அவன் ஒரு திட்டம் வச்சு அவன் பிளான் பண்றான் பாருங்க, அவன் தான் மூளை உள்ளவன். உங்களை வச்சு ஏற்கனவே ஒருத்தர் ஐடியா போட்டுட்டாரு. ஹalleluya. நீங்க சக்சஸ் தான். God has a plan for your ஆசீர்வதிக்கப்பட்ட life. ஜனம்தான். உங்களை உயர்த்தி வைக்கணும் அவருடைய ஐடியா இருக்கிறது. God has a plan for your life. You are going into elevation. அவர் உன்னை உயர்த்தி வைப்பார். ஒரு மலையை பார்க்கலாம் நீ உயர்ந்து இருப்பாய், ஆகாயத்தை பார்க்கலாம் நீ உயர்ந்து இருப்பாய், பறவைகள் பறக்கிறதுக்கு மேலாக உன்னை பறக்கச் செய்வார். God will lift you higher than the highest mountain. God will make you fly high on the earth. Elevation is coming into your life. உன் வாழ்க்கையிலே ஒரு உயர்வு வருகின்றது. The highest point of your life. உன் வாழ்க்கையின் உச்ச கட்டத்தின் மேன்மையை நீ அடைவாய். Hallelujah. Hallelujah. சில பேர் மலையை கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டு இருக்காங்க. Hallelujah. ஒரு நாள் வரப்போகுது, அந்த மலையே உன் பாதடியில் தான் இருக்க போகுது. Hallelujah. கையை தட்டுங்க பார்க்கலாம், கையை தட்டுங்க பார்க்கலாம், கையை தட்டுங்க பார்க்கலாம். அவ்வளவு பெரிய மலையே உன் கால்களை வைக்கிற தேவன் இருந்தால், உன்னை கனப்படுத்துகிறவர், உன்னை உயர்த்துகிறவர் அவர் ஒருவரே. உயர்ந்த மலை என்று நீ பார்க்கிறாயே, அந்த உயர்ந்த மலையே உன் பாதத்தின் கீழ் கொண்டு வர அவரால் முடியும். Brother, sister, there's elevation in your life. அருமையான சகோதரனே சகோதரியே, உனக்கு உயர்வு வருகிறது. Next is exaltation. அவர் உயர்த்துகிறார். Wherever you go, they will exalt you. நீ எங்க போனாலும் நீ உயர்ந்த ஸ்தானத்தில். Wherever you go, there is promotion. நீ எங்க போனாலும் பதவி உயர்வு கிடைக்கும். Hallelujah. Hallelujah. பேசக்கூடாத இடத்துல உன் ஆண்டவர் பேச வைப்பார். Hallelujah. நான் பேச முடியுமா, நான் தகுதியா நீ நினைக்கிற இடத்துல உன்னை பேச வைப்பார். Where you can't speak, God will open your mouth to speak. Hallelujah. Hallelujah. Exaltation for you. உனக்காக ஒரு உயர்வு வருகிறது. When you are not double minded. நீ இருமனம் உள்ளவனாய் நீ இருக்க கூடாது. When your mind is stayed upon God, exaltation. கர்த்தருக்குள் மனதை பூரணமாய் வைத்திருக்கிற மனிதனுக்கு உயர்வு வருகிறது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசி. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமானுடைய வாய் என்னவா இருக்கிறது? ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்று. கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும்.
நீதிமானுடைய வாய் எப்படி இருக்கிறது? ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல தட்டி கேளுங்க, உங்க நாவுனால என்ன பேசுறீங்க? உங்க நாவுனால என்ன பேசுறீங்க? Whatever words you speak, that is you. நீ என்ன வார்த்தை பேசுகிறாயோ அந்த ஆள் தான் நீ. When you speak positive, நீ நேர்மறையான வார்த்தைகளை பேசு. when you speak the kingdom word, கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யத்தின் வார்த்தையை நீ when you speak God's word in your mouth, கர்த்தருடைய வார்த்தையை உன் வாயிலே நீ பேசும் பொழுது, life and death is in the power of your tongue. மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. There is a well in your mouth. உன் வாயில ஒரு ஜீவ ஊற்று இருக்கிறது. Hallelujah. 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 When a husband counsels his wife, ஒரு புருஷன் தன் மனைவிக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது, there is a well coming out of his mouth. அவன் வாயிலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வர வேண்டும். God is giving words. கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். When a mother in the family is counseling the children, ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லும் there பொழுது, is a well of counseling coming out of her mouth. அங்கே ஜீவ ஊற்றாகி ஆலோசனை புறப்பட்டு God is saying to you something today. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், Whatever words that you speak must be flowing with the river of the Holy Spirit in your mouth. உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பரிசுத்த ஆவியாகிய ஜீவ ஊற்றாய் புறப்பட்டு வர வேண்டும். மற்றவர்களை தேற்றுகிற வார்த்தை மட்டும் தான் நீ பேசணும். தூற்றுகிற வார்த்தை நீ பேசவே கூடாது. You must speak the comforting words, not the breaking words. மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தை மட்டும் தான் நீ பேசணும். You must speak the comforting words. மற்றவர்களை குறை சொல்லுகிற வார்த்தை நீ பேச வேண்டாம். Don't speak judgment over people. God is saying to you and me, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், when you speak the river in you, உனக்குள்ளே ஜீவ ஊற்று இருக்கும் பொழுது, there is always miracles out of your mouth coming. உன் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும். Hallelujah. 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 நீ என்ன பேசுகிறாயோ உனக்கு அற்புதம் நடக்கும். நீ என்ன சொல்லுகிறாயோ உனக்கு ஆசீர்வாதம் நடக்கும். நீ என்ன பேசுகிறாயோ மலைகள் தகர்க்கப்படும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மார்க் 11 அதிகாரத்துல 22 வசனம், எவனாவது இந்த மலையை பார்த்து பேசினால் என்ன ஆகும்? அது சமுத்திரத்துக்கு தள்ளுண்டு போகும். If you speak the mountain, mountain will move when you speak the word of faith. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்படிப்பட்ட நாவல அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை உனக்கு இருக்குமானால் உனக்கு தோல்வி இல்லை, உனக்கு ஜெயம், உனக்கு ஜெயம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் உனக்கு ஜெயமா எல்லாம் மாறும். God has given you such a bold life and a faith. You must confess faith. What you confess you possess. கரங்களை வைத்து பெரிய அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவ நீருற்று வருகிறது சொல்லுங்க பார்க்கலாம். இனிமேல் நான் பேசுகிற வார்த்தை சொல்லுங்க, எல்லா சபையில கரங்களை உயர்த்தி, இனிமேல் நான் பேசுகிற வார்த்தை சத்தமா சொல்லுங்க, இனிமேல் நான் பேசுகிற வார்த்தை, the words I spoke out of my mouth, அது ஜீவ நீரோற்றாக இருக்கும். it will be a living water. அது ஆறுதலாக இருக்கும். It will be a comforting words. மற்றவர்களை மேன்மைப்படுத்தும். It will encourage மற்றவர்களை உயர்த்தும். It will exalt the மற்றவர்களை சமாதானப்படுத்தும். It will make மற்றவர்களை ஆசீர்வதிக்கும். bless the people. அப்படிப்பட்ட வார்த்தைகள் என் வாயில் இருக்கிறது. That kind of words are in my mouth. Hallelujah. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இனிமேல் உங்க வார்த்தைகள் எல்லாம் மாறுகிறது. God is changing your words. கர்த்தர் வார்த்தையை மாற்றி கொண்டிருக்கிறார். Because there is exaltation and elevation in your mouth. உன் வாழ்க்கையிலே உயர்வு உன் வாயில் இருக்கிறது. Out of the heart your abundance speaks. இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். Hallelujah. Hallelujah. Our God is a great God. நம்முடைய தேவன் பெரிய ஒரு தேவன். Righteous people have spiritual blessing. அந்த நீதிமான்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. Salvation is a blessing. ரட்சிப்பு என்பது ஒரு Sanctification is a blessing. பரிசுத்தமாகுதல் என்பது ஒரு ஆசீர்வாதம். Solution to your problem is a blessing. பிரச்சனைக்கு தீர்வு என்கிற ஒரு ஆசீர்வாதம். Healing to your sick body is a blessing. வியாதியிலே விடுதலை என்கிற ஆசீர்வாதம். It is a spiritual blessing. எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். Because you are righteous in God. ஏனென்றால் நீ கர்த்தருக்குள் நீதிமானாய் இருக்கிறாய். For a spiritual man there is a rain of blessing. ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படியே ஆசீர்வாதம். God will make the rain come down for you. ஆண்டவர் உனக்காக பெரும் பின்மாரியை வர்ஷிக்க பண்ணுவார். நீதிமானாய் இருப்பாயானால் உன் மேல் ஒரு மழை பெய்ய போகிறது. If you are a righteous person, the rain will come. When the world is passing away and all the wickedness things are passing away, the righteous person is flourishing because of a rain of blessings. இந்த உலகத்திலே பொல்லாங்கு துன்மார்க்கனுக்கு நடக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளை நீதிமான் செழித்து ஓங்குவான். David says, Psalm 39 verse 7. சங்கீதம் 39:7 சொல்கிறது. அழகான ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதக்காரன் என் நம்பிக்கை பற்றி, அவனுடைய நம்பிக்கை பற்றி சொல்லலாம். என் நம்பிக்கை யாருன்னு தெரியுமா?
அழகா வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 39:7 வசனம். இப்பொழுதும் ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேனோ நீரே என் நம்பிக்கை, நீரே நம்பிக்கை. சங்கீதம் 39:7 இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. Now O Lord, for what do I wait for? நான் My hope is in you. நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், My hope is in you. நீரே என் நம்பிக்கை. Hallelujah. Hallelujah. Now if you're a righteous person, நீ நீதிமானா இருந்தால் what is your hope? உன்னுடைய நம்பிக்கை என்ன? What is your hope? உன் நம்பிக்கை என்ன? In whom is your hope? யாரிலே நம்பிக்கை In வைத்திருக்கிறாய்? what is your hope? எதிலே நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? Jesus is our hope. இயேசுவே நம்பிக்கை. Hallelujah. 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 உங்க நம்பிக்கை இயேசுவாய் மாறணும். A double-minded person cannot receive anything from God. He is unstable in all his ways. இருமனமுள்ளவன் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, அவன் நிலையற்றவன். But David says, சங்கீதக்காரன் சொல்றான், my hope is in you. என் நம்பிக்கை நீரே, என் நம்பிக்கை. My hope is in you. என் நம்பிக்கை நீரே. Who is your hope in this dying world? இந்த சாகும் உலகத்துல, மரித்து கொண்டிருக்கும் உலகத்துல, Families are betraying. குடும்பமே காட்டி கொடுக்கும் துரோகிகளை மாறும் காலத்துல, Children are scattered in the world. பிள்ளைகள் உலகத்தில் அலைந்து திரியும் பொழுது, We are left alone. நாம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். Call the God of righteous. நீதியின் தேவன், He will lift you. அவர் உன்னை உயர்த்துவார். He will lift you. அவர் உன்னை உயர்த்துவார். He will strengthen you. உன்னை பலப்படுத்துவார். He will bless you. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். He will exalt you. உன்னை உயர்த்துவார். He will elevate you. உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க பண்ணுவார். How precious He is. எவ்வளவு விலையேற பெற்ற ஒரு தேவன். How precious He is. என் தேவன் எவ்வளவு விலையேற பெற்றவர். நீரே நம்பிக்கை. You are my hope, O God. The title of my sermon is நீரே நம்பிக்கை. என்னுடைய இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு நீரே என் நம்பிக்கை. இன்னைக்கு ஒன்றுமே நான் சொல்றது உங்களுக்கு புரியலனா ஒரு வார்த்தை சொல்றேன். அவரை நம்பி பாருங்க, உங்க நம்பிக்கை வீண் போகாது. Trust in Him. Your hope is not in vain. உங்க நம்பிக்கை வெட்கப்படாது. You will never be ashamed because you trusted in Him. உங்க நம்பிக்கை உங்களை கைவிடாது. God will never let you down because you trusted in God. கரத்தை உங்கள் மேல் வைத்து ஆசீர்வதித்தவர். God will lay hands upon you and He blessed you. உலகத்தில் நேராய் ஓடிக்கொண்டிருந்த உன்னை பிரித்து எடுத்தவர். He separated you from the world. We are dying in the world. பாவத்தால் நிரம்பி ஓடிப்போன உன்னை தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டு உன்னை நீதினால் நிறைத்த தேவன். When you are running in the path of destruction, He shed His blood and cleansed you and delivered you. அவரை பற்றி வேற என்ன சொல்ல முடியும்? What else I can say about my mighty big God? தகுதியில்லாத என்னை, Unworthy person such as I am, பேரும் பிரஸ்தாபம் இல்லாத என்னை, the person without any name or fame, நீ என்னுடைய மகன் என்ற ஸ்தானத்தை கொடுத்தாரே. He gave me the position and called me as His son. இதற்கு மேலான புகழ் ஒன்றும் இல்லை. இதற்கு மேலான புகழ் வேற எதுவும் இல்லை. I don't want any other great fame than God called me as His son. சீயோன் குமாரத்தியே என்று உன்னை அழைத்தாரே. God called you as a daughter of Zion. உன்னை அழைக்கிறார். He is calling you. நீதியின் பாதைக்கு நேராய். He is calling you to the path of righteousness. எந்த பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறாய்? Where you are running, what for you are running? யோனாவை போல ஓடிக்கொண்டிருக்கிறாய். Are you running like Jonah? மோசே என்கிற கொலைக்காரனை போல ஓடிக்கொண்டிருக்கிறாய். Are you running like Moses? கொலைக்காரனா ஓடுறான் எகிப்தை விட்டு, விடுதலை தருகிறவனாய் மறுபடியும் வருகிறான். He ran because he was a murderer. When he came back as a leader. ஏன்னா ஒரு தேவனை தரிசித்தான் சீனாய் மலையில். And he met one God. நீ மலை ஏறுகிறவன். நீ மலை ஏறுகிறவன். You are a person who will climb on the mountain. காடானாலும் மேடாலும் நடந்து போகிறவன். You will walk to Canaan. எதையும் தியாகம் செய்த துணிந்தவன். You are ready to sacrifice anything. எனக்கு நீதியை மட்டும் கொடுங்கப்பா என்று சொல்லுகிறவன். Lord, I want only your righteousness. உம்முடைய நீதி. Your righteousness. ஏன் நீதி அழுக்கு கந்தைகளை போல இருக்கிறது? My righteousness like a filthy rag.
என் நீதினால் நான் வர முடியாது. Lord, I can't come என் before. ஜெபத்தால நான் வர முடியாது. I can't come before you with my என் righteousness. தகுதியினால் நான் வர முடியாது. I can't come, Lord, with your prayer. நான் விழுந்து போகிறவன். I am a fallen person. ஒவ்வொரு நாளும் விழுந்து போகிறவன். Lord, I am a fallen person. அனுதினமும் விழுந்து போகிறவன். Daily I may fall. பலவீனனை பலவனாய் மாற்றுகிறவர். But Lord, I am weak, but make me strong. விழுந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர். He gives strength and might to the fallen. ஒன்றுமில்லாத என்னை தகுதிப்படுத்தி நீரே என் நம்பிக்கை என்று சொல்லு வைப்பவர். God, I am nothing, but He lifted me higher and made me to say, God, you are my hope. இன்றைக்கு Today, நிறைய காரியங்கள் உங்களை அசைத்து கொண்டிருக்கிறது. there are so many things are shaking you. நிறைய பிரச்சனைகள் உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. There are so many problems are shaking you. நிறைய வியாதிகள் உன்னை அமிழ்த்துகிறது. So much of disease and sickness is pulling you down. உனக்கு ஒரு பதில் உண்டு. உனக்கு ஒரு பதில் உண்டு. There is one answer. என்ன பதில் தெரியுமா? Do you know what is the answer? கரங்களை உயர்த்தி சொல். Lift up your hands and say, நீரே நம்பிக்கை. You are my hope, O God. நீரே நம்பிக்கை. நீரே நம்பிக்கை. இயேசுவே இயேசுவே கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். நீரே நம்பிக்கை. நீரே என் நம்பிக்கை. நீரே என் நம்பிக்கை. நீரே நீரே என் நம்பிக்கை. நீரே என் நம்பிக்கை. நீரே 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 என் நம்பிக்கை. இயேசுவே நீரே என் நம்பிக்கை. You are my hope, O God. நீரே என் நம்பிக்கை. வீண் வார்த்தை என் வாயினால் நினைக்காமல் பேசுகின்றேன். வீண் வார்த்தை என் வாயினால் நினைக்காமல் பேசுகின்றேன். என் வாய்க்கு காவல் இன்றே நிர்வையும் உம் தூய வாழ்வை காத்து கொள்ள. என் வாய்க்கு காவல் என்றே நிர்வையும் உம் தூய வாழ்வை காத்து கொள்ள. ஆராய்ந்து பாரும் தேவனே என்னை நீரறிவி. போதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி போதி ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும்.